நாளும் கோலும் என்ன செய்யும் நான் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் நம்முடைய முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, எத்தனை பேருக்கு நம்முடைய தமிழ் கடவுளான முருகபெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் மூலமாக தெரியப்படுத்துங்க. கமெண்ட்ல முருகான்னு கொடுங்க. நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா எல்லாருமே ஒரு கர்மாவில தான் பிறந்திருக்கோம். அந்த கர்மாவை எப்படி எதிர்கொள்ளணும் அதுக்கான பதிவு தாங்க இது. நீங்க மாத பலன் பாக்குறீங்கன்னா, குரு சுக்கரன் ஜோதிடியில பாக்குறீங்கன்னா, கண்டிப்பா உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்திய நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யோகம் இருக்கு. ஏன்னா இந்த மாசத்துல ஜூலை மாசத்துல 2 ராஜ யோகம் இருக்கு. ஒண்ணு, வருஷத்துல ஒரு வாட்டி புதன் ஆட்சி பலமாயி புத ஆதித்ய யோகத்துல சூப்பரா உட்கார்ந்துருக்காரு. ஒண்ணு. அடுத்து சிவராஜ யோகம். இது 2 யோகமும் உங்களுடைய ராசிக்கு அது நல்லது கொடுக்குமா கெட்டது கொடுக்குமா? அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே, பொதுவாக துலா ராசி காலச்சக்கரத்தின் 7வது ராசி தான் துலா ராசி. எப்படி எதுலையுமே பாருங்க, ஒரு லட்சியத்தை நோக்கி துலா ராசிக்காரங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. லட்சியவாதி யாருன்னா துலா ராசிக்காரங்க தான். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, திறமையான குணம், டேலண்டான குணம், 24 மணி நேரம் உழைக்க சொன்னா உழைக்கக்கூடிய திறமையான குணம் அதிக கொண்ட ஒரே ராசி தான் துலா ராசி தான். அப்படிப்பட்ட துலா ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான ஒரு பதிவு தான். கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதமான பலன் இருக்கு. கிரகமை போகப்போ உங்க ராசில இருந்து பாருங்க ஸ்ட்ரெயிட்டா 5ஆம் இடத்துல ராகுபகன் இருக்கார், சஞ்சாரசீரன். அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் 6ஆம் இடத்துல சனி பகவான். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சாரசீரன். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கு. இதெல்லாம் மிதன ராசியில. அடுத்து 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்சத்துல உட்காந்துருக்காரு. 12ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானுக்கு கேது பகவானும் சேர்ந்து இருக்கு. இதான் கிரகத்தோடைய அமைப்பு. இதுல ஒரே ஒரு கிரக பயிற்சி மட்டும் தாங்க வருது. சூரிய பகவான் பாத்தீங்கன்னா இன்னும் திரிகோணஸ்தல இருந்து 10ஆம் இடத்துல திக்பலமாக போறாரு. எப்ப? ஜூலை மாசம் 16ஆம் தேதி. இதான் கிரகத்துடைய அமைப்பு. நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா துளாராசியை பொறுத்தவரை ராசி அதிபதி 11ஆம் இடத்துல சூப்பரா உட்கார்ந்துருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கணும். நிறைய ஒரு மாற்றங்கள் வேலை செய்யும் துளாராசியை பொறுத்தவரை. ஏன்னா எல்லாருமே நீங்க துளாராசி கேட்கறது உங்க வீடியோ தான் தொடர்ச்சியா பாக்குறோம். அப்படி நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் எங்க கரெக்டா இருக்கு. அதான் நான் கால் பண்ணணும்னு சில பேர் சொல்றீங்க. அது இல்லாம நான் பிறந்தது கஷ்டப்படுறேன், என்னதான் என் வாழ்க்கையில ஒரு வெற்றி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணீங்களா? அவங்களுக்கான ஒரு பதிவு தான் அது. தயவு செய்து சொல்றேன், நீங்க பிறந்த நேரம், பிறந்த தேதி பிரகாரம் நம்ம என்ன கர்மாவில பிறந்திருக்கோம் இதை மட்டும் நீங்க கண்டுபிடிங்க. மற்றது எல்லாமே முருகபெருமான் பார்த்துப்பாரு. நம்ம என்ன கர்மாவில பிறந்திருக்கோமோ அந்த கர்ம காலம் வரும்போது, அந்த தசாபுத்தி வரும்போது கண்டிப்பா அந்த கர்மா வேலை செய்யும். அதனால நான் என்ன சொல்றேன், நம்ம எல்லா வீடியோலையும் ஜாதத்தை பாருங்க, தசாபுத்தியை பார்த்துட்டு பலன் எடுக்க நம்ம எல்லா வீடியோ சொல்றது. யாருமே பிரச்சனை இல்லை மனிதனே கிடையாதுங்க. ஏன்னா துளாராசியை பொறுத்தவரை சொல்லும் போது இந்த 6ஆம் இடத்து சனி பகவான் இருக்காரு பார்த்தீங்களா? 6ஆம் இடத்து சனி இங்க இருக்கிறார். அவரு பொதுவா பாருங்க, 6ஆம் இடத்து சனி இருந்தா எல்லாரும் சொல்லுவாங்க நல்ல ஒரு அமைப்பா இருக்கும், நல்ல வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அங்கே தடங்களை கொடுக்கும். ஏன்னா வீடு கொடுத்தவர் இதுக்கு முன்னாடி இருந்த பலம் வரை, இப்ப இருக்கக்கூடிய பலம் வரை. ஏன்னா உங்களுக்கு வீட்லயோ இடத்துலயோ குடும்பத்திலயோ பாருங்க நிறைய கடன் பிரச்சனை இருக்கும் பாருங்க. கடன் இல்லாத ஆள் இருக்கீங்களா குடும்பத்துல? நீங்க கேளுங்க. துளாராசியை பொறுத்தவரை இப்ப ஒரு 3 மாசமா சொல்றேன், ஒரு 3 மாதம் 90 நாள் எடுத்துக்கோங்க, மேக்சிமம் 90 நாள் எடுத்துக்கோங்க. கடன் பிரச்சனை இருக்குதா அப்படின்னு கேட்டா நிறைய பேர் சொல்லுவாங்க ஆமாங்க. நிரந்தரமான வேலை, உங்களுக்கு நல்ல வேலை, நீங்க வேலை பாக்குறீங்களா, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஒரே கம்பெனில இருக்கீங்க, அங்க வேலை உத்தியோகத்துல நல்ல நிம்மதி இருக்குதா? இதை கேட்டு பாருங்க. இப்ப 2-3 மாசமா வேலை உத்தியத்துல நிம்மதி இருக்கா, இல்ல வேலையை விடலாங்கிற ஒரு பொசிஷன் போனியா கேட்டு பாருங்க. இதுல சொல்லுவாங்க துளாராசி ஆமா. ஏன்னா இவங்க உழைக்கக்கூடிய நபர்களே உழைப்பு இவங்க போடுறாங்க, ஆனா மத்தவங்க சுரண்டி அதை தீக்கிறாங்க. இப்படிதான் சொல்ல முடியும். உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு அனுகூலம் ஜாதகத்துக்கு, ஜாதக தசாபதி சரியில்லை இவங்க பார்ப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு சனி பவன் சரியான ஒரு அமைப்புல இல்லாவிட்டா இந்த பலவீனத்தை சந்திப்பாங்க. நான் எல்லாத்துக்கும் சொல்லலை, நான் சொல்லல யாருடைய ஜாதகத்துல உங்க நட்சத்திர பிரகாரம் தசாபுத்தி சரியில்லைன்னா கடனோ பகையோ எதிரியோ வம்போ வழக்கோ தடங்களோ கண்டிப்பா நீங்க பார்க்கணும். குடும்பத்துல செலவை பார்க்கணும். பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல ஒரு பிரச்சனையை பார்க்கணும். குழந்தைகளுக்கு செலவு பண்ணக்கூடிய அமைப்பு வரும். பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து ஏமாறது, இல்ல மூத்த சகோதர ஒரு மன வருத்தங்கள் தடங்கள் பார்க்கக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே நீங்க கேட்டீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ ஒண்ணு இல்ல, மேற்படிப்போ பட்டப்படிப்போ இதெல்லாம் பாருங்க ஒரு தடங்களை ஒரு தாமத்தை வச்சிருப்பாரு. ஏன்னா துளாராசிக்கு அந்த கிரக அமைப்பு அந்த மாதிரி இருந்துச்சு. சூரியன் 8ஆம் இடத்துல போய் இருந்தார். 11.8 இருந்தாவே
ஒண்ணு அண்ணன் தம்பிக்கிற சண்டை போடணும், இல்ல பெருங்கொண்ட பணத்துல வருமானத்துல மேல் படிப்பு பட்டக்கூடிய தடங்களை பார்க்கணும், இல்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷனாலும் ஒரு தள்ளி தள்ளி போறது. அதே மாதிரி அரசியல் அரசாங்கத்தில் ஒரு மந்தமான தன்மையை பார்க்கலாம். கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ஆமாங்கம்மா. இதை நம்ம ஏன் சொல்றோம்னா, துளாராசியை பொறுத்தவரை நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க. ஒரு இல்ல ஜாதகத்துல நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்காங்க. அனைவருக்கும் முருகபெருமான் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுட்டு, இப்ப ஏன் உங்களுக்கு நிறைய நல்ல பலன் இருக்குன்னா, உங்க ராசி அதிபதி பாருங்க, நல்லா பாருங்க, இது கெட்ட இடத்துல இல்லைங்க. இப்படி கெட்டு போன இடத்துல அவர் இல்லவே இல்லை. உங்க ஜாதகத்து பிரகாரம் நிறைய பேருக்கு ஓப்பன் உங்க ஜாதக ரீதியில எடுத்து பார்த்துக்க, நிறைய பேருக்கு இந்த யோகம், அந்த புதாதித்ய யோகமும் இந்த சிவராஜ யோகமும் இருக்கா மட்டும் பார்த்துக்குங்க. இப்ப செம்ம லக்கு இருக்கும். என்ன காரணம் தெரியுமா? சுக்கிரனும் கேது சேர்ந்து 11ஆம் இடத்துல இருந்து நேரம் 5ஆம் இடத்தை பார்க்குது. சுக்கிரபவனை பார்க்குறது நல்லா பாருங்க. உங்களுக்கு கேது நட்பு கிரகம், கேது சுயசாரம் வாங்கியிருக்கு. சுக்கிரன் பாருங்க அவருடையும் கேதுவோட சாரத்துல இருக்கிற ஒண்ணும் இல்ல. இப்ப நிறைய பணம் கொடுத்து தொழில் ரீதியா ஏமாந்தீங்களே, அந்த பணத்தை திருப்பி கேட்கலாமான்னு இப்ப கேட்டீங்கன்னா போய் திருப்பி கேட்டு பாருங்க. இந்த ஜூலை மாசத்துக்குள்ள அந்த பணம் உங்க கையில வரும். எத்தனை பேருக்கு பெருங்கொண்ட பணம் கொடுத்து கடனா இருக்கு, அந்த பணத்தை கேட்டா தரவே மாட்டான்னு சொல்றீங்களா? அவங்க எல்லாமே எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்களோ அவங்க எல்லாமே அந்த பணத்தை போய் நீங்க கேட்டு பாருங்க. இப்ப கையில கண்டிப்பா 100% கொடுப்பாங்க. இன்னும் கொடுக்கலன்னா இந்த டேட்டுக்கு அப்புறம் போய் நீங்க கேளுங்க. எப்ப தெரியுமா? ஜூலை மாசம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் பெருங்கொண்ட பணம் இன்கம் நல்லா இருக்கும். படிப்பு கல்வியில டாப்பா சூப்பரா அரசாங்க வேலை நீங்க வாங்குவீங்க. இது எழுதி வச்சுக்கோங்க. நீங்க துளராசி எத்தனை பேர் உங்க நண்பர்கள் கூட்டாளி பழக்கம் எத்தனை பேர் இருக்காங்க அவங்கள சொல்லுங்க. அரசாங்கம் சம்பந்தமா எது வந்தாலும் நீ எழுதுப்பா. உனக்கு கிரகமைப்பு நல்லா பாருங்க, அவங்க ஜாதகம் எடுத்து பாருங்க. சூரியனுடைய தொடர்பு இருந்தா அரசாங்க வேலைக்கு எழுத சொல்லுங்க. இல்ல தனியார் வேலையில வேலை பாக்குறீங்க பாத்தீங்களா, அவங்க மேல ப்ரொமோஷனுக்கு போறதுக்கான ஒரு பொசிஷனை ஒரு மூவ் பண்ண சொல்லுங்க. அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. என்ன காரணம் சொல்லுங்க? சூரிய பகவான் வீட்டுல இந்த சுக்கிரன், அதாவது நல்லா தலைமை பொறுப்பு தாங்கி நீங்க வேலை பார்க்கணும். இது விதி. அங்கே இருக்கும்போது அது இல்லாம 9ஆம் இடத்துல வீடு கொடுத்தவர் பலமா திரிகோண ஸ்தானத்துல சூப்பரா உட்கார்ந்துருக்காரு. யாருடைய நட்சத்திரத்துல தெரியுமா? குருவுடைய நட்சத்திரத்துல. எப்படி? புனர்பூச நட்சத்திரத்துல செம்மையா உட்காந்துருக்காரு. இன்னும் 16க்கு அப்புறம் இன்னும் அவர் பலமாயிருவார். 10ஆம் இடத்துல திக்பலமாவார். அப்ப வேலை தொழில் உத்தியோகத்துல ஒரு பெரிய லெவல் ஒரு பொசிஷனை பாக்குறது யாரா துளாராசியா இருக்கும். நம்ம எழுதி சைன் பண்ணி கொடுத்துடணும். ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா நான் சொன்னது 100% மாறாது. உங்க வாழ்க்கையுடைய தலையெழுத்து மாறும். பார்த்துக்கோங்க. எனக்கு தலைக்கு மேல கடன் இருக்கு, அந்த கடன் அடைப்பீங்க. நீங்க பேங்க்ல போய் லோன் கேட்குறீங்க, அந்த லோன் ஒண்ணு தடங்களா இருக்கும். ஏன்னா நிறைய லோன் விஷயம் நீங்க மூவ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஒரு டார்க் இன்னைக்கு போ நாளைக்கு வா, இன்னைக்கு உங்களை அலைய விட்டுட்டே இருப்பாங்க. இப்ப நீங்க மூவ் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். பூர்வீக சொத்துல எத்தனை பேருக்கு வழக்கம் சொத்து சம்பந்தமா நீங்க மூவ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பூர்வீக சொத்து, உங்க தாத்தாவுடைய சொத்து உங்களுக்கு கையில கிடைக்கும். சுக்கிரன் 5ஆம் இடத்தை பாக்குறாரு. சுயசாரம் வாங்கி பார்த்தா இன்னும் டாப்ல வைப்பார். பாத்துக்கோங்க, பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. அதே மாதிரி உடம்பு ஆரோக்கியத்துல மருத்துவ சொல்ல நிறைய பண்ணிருப்பீங்க. வயிறு சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பா செரிமான பிரச்சனை இல்லாத ஆலையில நீ துளராசி கேட்டு பாருங்க. செரிமான பிரச்சனை, கால் வெளி, கால் பெயின், இந்த மாதிரி தொந்தரவு இருக்கும். இப்ப உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த்தோட சூப்பரா இருப்பீங்க. அதே மாதிரி பாருங்க, நீ எது சம்பந்தமா படிச்சா, மருத்துவ படிப்பா இல்ல கம்ப்யூட்டர் சம்பந்த ஐடிஐ படிப்பா, எந்த படிப்புலையும் படிப்புகளிலும் உங்களுக்கு டாப்பா கொண்டு போகும். நிறைய வீடு வாங்கிட்டீங்களா, வாங்க போறீங்களா? வீடு இடம் பூமி கட்டணும் வாங்கணும்னா கண்டிப்பா வாங்கிதாங்கணும். இந்த 10ஆம் இடத்து குரு நல்லா தெரிஞ்சுக்கங்க. 10ஆம் இடத்து குரு 9ஆம் வீட்டு விசாரத்துல, அதுவும் சனிபாவுடைய நட்சத்திரத்தை இந்த குரு நிக்கிறதுனால 4ஆம் இடத்தை இந்த குருபான் பாக்குறதுனால அவர் சொந்த குரு சனியுடைய கால்கள் நின்று நேரம் 4ஆம் இடத்தை பார்க்கலாம். வீடோ இடமோ பூமியோ சொத்தோ வண்டியோ வாகனமோ உங்க குடும்பத்துல யாராச்சும் ஒருத்தர் வாங்குவீங்க. அதுக்கான நேரம் வேலை செய்யும். ஜாதகத்துல குரு நல்லா இருந்தா மறந்துடக்கூடாது. நீங்க ஜாதகத்தை பாருங்க, தசாபத்தியை பாருங்க, உங்களால ஜெயிக்க முடியுங்க. நீங்க நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க. துளராசியை பொறுத்தவரை எது வந்தாலும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு திறமை உங்கள்ட்ட இருக்குது. உங்கள்ட்ட உழைக்கக்கூடிய திறமை இருக்கு. அதை வெளியில கொண்டாடாம நீங்க இன்னும் சோம்பேறியா இருக்கிறீங்க. உங்களால முடியும். ஏன்னா அந்த ஜூலை மாசத்தோட கிரகம் இப்ப அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. அரசாங்க வேலையெல்லாம் எழுத சொல்லுங்க. அரசியலா சூப்பரா போய் சொல்லுங்க. சொந்தமா தொழில் பண்ணணுமா, ஜாதகத்தை பார்த்து தசாபத்தி பார்த்து இப்ப தொழில் நீங்க பண்ணணும். ஏன்னா சூரியன் வீட்டுல இருந்தா நீங்க தலைமை பொறுப்பு போகணும். ஏன்னா தொழில்ஸ்தான அதிபதி யாரு? குரு சந்திரன். அவர் பாருங்க, அவர் வீட்லயும் பாருங்க குரு உச்சமா உட்காந்துருக்காரு. அப்ப தொழில் லாபங்கள் இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும். உங்க மேல நிறைய ஒரு பிரச்சனை இருக்கும், எதுவுமே இது இருக்காதுமே, நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. நிறைய ஒரு அனுகூலம் இருக்கும். திருமணம் சார்ந்த விஷயம் கணவன் மனைவிக்குள்ள நீங்க மன வருத்தங்கள் நிறைய தடங்கள் இருக்கும். இனிமே திருமணத்துல எந்த ஒரு தடங்கள் வராது. திருமணம் சார்ந்த விஷயம் நீங்க புதுசா பேச சொல்லுங்க, வரனை பார்க்க சொல்லுங்க, உங்களுக்கு நல்ல காரியம் நடக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறது. திருமணம் பண்ணோடனே குழந்தை பாக்கியம் 100% ஜூலை மாசத்துல இருக்கு.
வேலை செய்யும். நான் திருமணத்துக்கு திருமணமோ இல்ல சொத்தோ வீடோ வண்டியோ வாகனம் எதுக்கு நான் கெட்டதை சொல்ல மாட்டேன். இதெல்லாம் நீங்க பண்ணி ஆகணும். சுபகாரியம் உங்க வீட்டுல பண்ணி ஆகணும். இது நடக்கும் பாருங்க துளாராசியை பொறுத்தவரை. ஏன்னா இதை ஏன் சொல்ல, நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து துளாராசி தான். இப்ப நட்சத்திர முதல் நட்சத்திரம் வருவாங்க. சித்திரை நட்சத்திரம் எதுவுமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு, 24 மணி உழைக்க சொல்லும், உழைக்க ரெடியா இருக்கும் ஒரே நட்சத்திரம். ஏன்னா சித்திரை நட்சத்திரம் தான். இனிமே பாருங்க சித்திரை நட்சத்திரம் எல்லாமே சூப்பரா இருக்கு. எப்படி நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா வேலை செய்யும். வெளிநாடா வெளியூரா, படிப்பு கல்வியா, வேலை உத்தியோகமா, ஒரு இடமாற்றமா. இதுக்கு முன்னாடி பாருங்க நிறைய குழப்பம், தடுமாற்றம், கடன், பகை, வம்பு, வழக்கு பிரச்சனை, நிறைய ஒரு கழகத்தை இதுக்கு முன்னாடி பொருளாதார பிரச்சனை, பேச்சாளர் ஒரு பிரச்சனை எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து சித்திரை தான். இப்போ எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்போ வீடு வாங்கணுமா, இடம் வாங்கணுமா, வண்டி வாங்கணுமா, வாகனம் வாங்கணுமா, வெளிநாடு போகணுமா, வெளியூர் போகணுமா, எல்லாமே சூப்பரா ஒரு மாற்றம் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து சித்திரைக்கு அப்புறம் சுவாதியில பிறந்தவங்க. சுவாதி நட்சத்திரங்கிறது பொதுவாகவே பாருங்க ராகுடைய நட்சத்திரம். அந்த ராகு பகவான் பாருங்க பலமா 5ஆம் இடத்துல சூப்பரா வந்துருக்காரு. ஏதோ ஒரு பெருசா நீங்க லைஃப்ல இப்ப ஆசை உங்களுக்கு மனசுக்குள்ள தூண்டும் பாத்துக்குங்க. தொழிலோ வேலையோ படிப்போ கல்வியோ இதுல ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் கிடைக்கும். நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில வெற்றிக்கான ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். சுப செலவு சுபகாரியம் நிறைய அந்த சுவாதியில பண்ணுவோம் கண்டிப்பா பண்ணுவீங்க. மருத்துவ படிப்பு, எலக்ட்ரிக்கல் படிப்பு, அடுத்து இந்த அக்கௌண்ட்ஸ் கணக்கு சந்த படிப்புலாம் சூப்பரா இருக்கும். ஏன்னா இது சம்பந்தமா நீங்க அதிகமா இருக்கணும். அதனால ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இப்ப எறும்பு சார்ந்த வழியா, நெருப்பு சார்ந்த வழியா, திடீர் லாட்ரி யோகமா எடுத்து பாருங்க, சூப்பரா அடிக்கும் பாருங்க. லாட்ரி எடுக்கிற அனைவருக்கும் சொல்றேன், இந்த 3 லட்சத்துல அனைவருக்கும் சொல்றேன், இந்த லாட்ரி யோகம் இந்த ஜூலை மாசம் முடியறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்தக்கூடாது. அடுத்து விசாக நட்சத்திரம் பிறந்தவங்க. எதுலையுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்ச குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் நிறைய இருக்கும். நீங்க பொதுவாக பாருங்க இந்த விசாக நட்சத்திரம் பிறந்தவங்க இனிமேல் டைம் பக்காவா இருக்கும். எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா வரும். எப்படி விசாகத்துல பிறந்த அனைவருக்கும் சொல்றேன், சூப்பர் யோகம். 10ஆம் இடத்துல குரு இருக்காரு. பழைய தொழிலை போட்டு புது தொழில் பிடி, பழைய பதவியை தூக்கி போட்டு புது பதவியை வாங்கு அப்படிங்கிற அமைப்பு வரும். கடன் இருக்காது, பகை இருக்காது, வம்பு இருக்காது, வழக்கு இருக்காது. இது போய் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, நீங்க கஷ்டப்பட மாட்டீங்க. விசாகத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு யோகத்தை இனிமே அமைச்சு கொடுப்பாரு. இப்போ நகை வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, பூமி வாங்குறதோ, வீடு கட்டுறதோ, ஒரு சுப செலவு பண்றதோ, சுபகாரியம் பண்றதோ, இது மாதிரி நிறைய பிளான் இருந்தா விசாக நட்சத்திரம் பிறந்தவங்க கண்டிப்பா பண்ணிக்கோங்க. அதுக்கான நேரம் உங்களுக்கு இந்த டைம் சூப்பரா இருக்கும். ஏன்னா இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகும் பார்த்து விசாக நட்சத்திரம் பிறந்தவங்க. ஏன்னா இந்த டைம் சூப்பரா இருக்கு. ஒன்றும் ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பணம் கொடுத்து வாங்குறது, பிசினஸ் பண்றக்கூடிய புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்ல ஒரு சூப்பரா அமைச்சு கொடுத்தாரு. வரக்கூடிய ஜூலை மாத பலன் துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.